ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேஜர் நான் உங்கள் அப்துல் பேசுகிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிணத்து கடவுல நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ரூஃபிங் பண்ணியிருக்கோங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. டே 1ல் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேலே 3rd ஃப்ளோருக்கு. அதே ஒரு 5-6 மணி ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் அடுத்த நாள் காலையிலங்க மெட்டீரியல் ஏற்றுனதுக்கு இல்லாமல் வந்து 2 பேர் ரெட் ஆக்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வாங்கின மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டுங்க, 3.5 கொண்ட ராஃப்டர், 1.5 கொண்ட பர்லின் தான் பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். எல்லாமே 2mm திக்னஸ்ஸு, அப்போலோ பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. பேலன்ஸ் இருக்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கர் போல்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க கீழே பிளேட்டுக்கு போஸ்ட் நிப்பாட்டுருக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாட்டம் பிளேட்டுக்கு வந்து ஆங்கர் போல்ட் வச்சுட்டுங்க, போஸ்ட்டுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போல்ட் நட் சிஸ்டம் மாதிரி போட்டோம், நல்லா சேஃப்டியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து 3rd ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. அது இந்த ஏரியா பாலக்காடு சைடுங்கிறதுனால நல்லாவே ஒரு காற்றுங்க, நல்லா விண்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்திங்க. அதனால் வந்து நல்லா சேஃப்டிக்காக நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்க. அது போக மழை அந்த மாதிரி கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. 6 days 7 days வேலையை முடிக்கலான்னு பார்த்து ஒரு 18 நாள் ஆயிடுச்சுங்க கரெக்டாக. நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2வது நாள் நைட் 3வது நாள் நைட்டு ஒரு 6 மணி டைம்லேயே நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ்ஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அந்த லோடு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கும் அந்த மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்லாம் நம்ம நிப்பாட்டி அந்த ராஃப்டர்லாம் சைடில் ஃபுல்லாக ஓட்டிட்டுங்க மெயின் ராஃப்டரை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ராஃப்டர் வந்து ஏ டைப்பில் மெயின் ராஃப்டர் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பில்டிங்கோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 36க்கு 38ங்க. 36க்கு 38ங்க. ஃபுல் ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பர்லின் வைக்கலிங்க. ராஃப்டர் எல்லாமே வந்து நம்ம 4 அடிக்கு ஒரு ராஃப்டர், சைடு ராஃப்டர் இறக்கி இருக்கிறோங்க. கீழே கிங் ராஃப்டர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இஃப் ராஃப்டர், ஜாக் ராஃப்டர், கிங் ராஃப்டர்லாம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனி வீடியோவை நான் போடுறேங்க. அந்த வீடியோ ராஃப்டர் கட் பண்ணுறது எப்படி எல்லாமே நான் தனி வீடியோவாக ஒன்று போடுறேன். இவங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இடையில ஒரு நாள் போய் ஷீட் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. நம்ம என்ன ஷீட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேங்களூர் டைல் ரூஃப்னு சொல்லுவாங்க. ரூஃபிங் ஷீட்டுங்க. 0.47 கலரானில் கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரியே இருக்குங்க தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த ஷீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, 2 அடிக்கு ஒரு பர்லின் கம்பல்சரி ஓட்டியே ஆகணுங்க. அதுதான் பிளானு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் ஷீட்டுக்கு பேஸில் என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் அடிச்சிருக்கிறோம். மெட்டீரியலும் வந்துருச்சு, ஷீட்டும் வந்துருச்சு. கட்ரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அந்த சைடில் தோரணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தோரணம் வந்து நம்ம கொட்டேஷனில் கொடுக்கல, நம்ம கஸ்டமரே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு மட்டும் எக்ஸஸாக ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டும் போட்டுக்கிட்டோம். கட்ருக்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 inch கட்ரு யூஸ் பண்ணியிருக்கோங்க. நல்லா சிலிக்கான்லாம் வச்சு ப்ராப்பராக வச்சு ப்ராப்பராக என்ன பண்ணுமோ அது பண்ணி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ தெளிவாக சைட்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த பில்டிங்கை சுற்றியும் டோட்டலாக வந்து கட்ரு போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷீட் ஏற்றுறதுக்கு முன்னாடி கட்ரு நம்ம போட்டுருணும், இல்லாட்டி கொஞ்சம் இடைஞ்சலாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா வெயில் அடித்ததை நம்ம யூஸ் பண்ணி ஷீட் மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த ஷீட்டுக்கு வந்து 2 அடிக்கு ஒரு பர்லின் போடலைன்னா ஷீட் வந்து தொங்க ஆரம்பிச்சிடுங்க. அது போக வந்து இந்த ஷீட் வந்து நீங்கள் என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணாலும் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் வந்து அதில் தண்ணி லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கேப் அரெஸ்ட் பண்ணி தான் நம்ம போடணுங்க. சைட் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைட் ஒர்க்கு நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீட்டாகவே வந்து டோட்டலாக சைட்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். என்ன தான் ஒரு வேலைக்கு போனாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர தான் செய்யும் கஸ்டமருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும். அதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேக்கிள் பண்ணி அதெல்லாம் நம்ம கொண்டு போய் நீட்டாக வந்து வேலையை ஃபினிஷிங் பண்ணி அவங்களுக்கும் திருப்தி பண்ணி நம்மளுக்கும் திருப்தியாகி தான் அவங்களும் தாட்டி விட்டாங்க. மேலும் விவரங்களுக்கு நம்ம மேஜர் இன்ஜினியரிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷெட் ஒர்க்கு, ட்ரெஸ் ஒர்க்கு, பிபி ஒர்க்கு, இந்த நிறையா வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்களே பாருங்கள், ஒர்க் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நைட்டு இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். மேலும் இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் அந்த சைட்டில் நின்று பேசுனது இருக்குது, அதையும் பாருங்கள். ஏன்னா அடுத்த சைட்டுக்கு நாங்கள் போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. நன்றி. கிளே மாடல், டைல் மாடல், இந்த ஓடு மாதிரியே இருக்கும் இந்த ஷீட்டு.
இந்த ஷீட்டில் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 36 ஃபீட்டுங்க, லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 38 ஃபீட்டுங்க. நம்ம டோட்டலாக இது எடுத்துக்கிட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 7 to 8 டேஸில் நம்ம முடிக்க வேண்டியது. இங்கே வந்து விண்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 3rd ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். மழை ஒரு காரணங்க, அதிகமாகவே மழை. டெய்லியும் இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு மழை வந்துடும், ஒரு 1 hour பெய்யும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிப்பாட்டி தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி 3rd ஃப்ளோருங்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பார்த்து வேலை செய்யணும். நான் உங்களுக்கு சைடில் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஒரு கேன்லிவர் மாதிரி வெளியில் இழுத்துட்ருப்போம், அந்த ஸ்டார் கேஸும் நிலையாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம போட்டிருப்போம். கீழ் ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோர்லேருந்து ஒரு பில்லர் எடுத்திருப்போம். அதே மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4x4 யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. 4க்கு 4 போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3.5க்கு 1.5, அது போக கீழே 1.5க்கு 1.5 யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெயின் ராஃப்டர் பார்த்தீங்கன்னா 3.5க்கு 1.5 யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. பர்லின்லாம் பார்த்தீங்கன்னா 1.5க்கு 1.5 யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே 2.2 கேஜுங்க. நல்லா திக்னஸ் நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எலிவேஷன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொட்டேஷனில் இன்க்ளூட் பண்ணல. அதனால் வந்து கஸ்டமரே வந்து அது வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்போது இதையும் சேர்த்தியே வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வந்து டோட்டலாகவே 4 சைடுமே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் செட்டப் வந்துருக்குங்க. இது வந்து ஒரு தாமரைப்பூ மாதிரி கீழேருந்து பார்க்கும்போது நல்லா எலிவேஷனாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்ரு வந்து ஹீரோ கார்டு கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா நம்பர் 1 குவாலிட்டியோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கட்ரு வந்து ஹீரோ கார்டு கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்டரோட ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 சைடுமே டபுள் கார்னராக விட்டுருக்கோம். 4 சைடும் ஒவ்வொரு டியூப் போட்டு, பிவிசி டியூப் போட்டு நம்ம கீழே இறக்கிக்கலாம். ரெயின் வாட்டர் கட்ரு 6 inch போட்டிருக்கிறோம். 6 inch ரெயின் வாட்டர் கட்ரு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு டோட்டல் டன்னேஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 ton யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் எலிவேஷனுக்காக இப்படி வச்சுருப்பாங்க ட்ரையாங்கிள் மாதிரி, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு, ஒயிட் கலரில் வச்சுருக்கிறோம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி, ஹைட்டு வந்து ஒரு 2 அடிக்கு நம்ம வச்சுருக்கிறோம், முகப்பு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டோட கார்னர் எல்லாமே வந்து இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டிருக்கனால மேலே வந்து ரிட்ஜு வச்சு நம்ம எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டுருக்கோம். நான் பகலில் எடுத்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நான் சைட்லேயே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஏன் இந்த இருட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா, நம்ம சைட்டை விட்டு கிளம்புறோம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிடுச்சு, அடுத்த சைட்டுக்கு நம்ம போகணும். சென்னையில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த சென்னை சைட்டுக்கு போகிறனால ஃபஸ்ட்டு இந்த 3 பசங்களையும் சென்னை சைட்டுக்கு இப்போ தாட்டி விட்டாச்சு. இப்போ இருக்கிற நாங்கள் 3 பேர் இப்போ வந்து அடுத்த சைட்டுக்கு சென்னைக்கு கிளம்ப போகிறோம். அதனால தான் இப்போ கொஞ்சம் இருட்டிலே எடுத்துகிட்ருக்குறோம், ஃபோக்கஸ் லைட் போட்டு எடுத்துகிட்ருக்குறோம். இல்லாட்டி பகலில் நல்லா தெளிவாகவே காமிச்சிருக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.